நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த டெக்னிக்கல் கிளாஸில் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி டோஜி பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் டோஜி பேட்டர்ன், இது வழியாக எப்படி நாம் இதை பார்க்குறது, இது வழியாக என்ன நமக்கு ஒரு யூஸ் அப்படின்னு இதை வச்சு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். இதில் நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க அப்படின்னு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லை, நமது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நம்ம ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்த்தோம். அதில் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ், பேரி கேண்டில்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பாடி மேலே இருக்கிறதெல்லாம் ஹை ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ், இதை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டேன். புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறது ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து லோ ப்ரைஸ்லேருந்து அப்படியே ஹை ப்ரைஸ் வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகுது. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேலே இருக்கிறது அப்பர் ஷேடோ விக்கு, இதை நடுவில் இருக்கக்கூடிய அந்த பார்ட், த பாடி, த ரியல் பாடி அப்படிங்கிறத பற்றியும் நாம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டோஜி பேட்டர்ன். இதில் முக்கியமாக அந்த ரியல் பாடி இல்லை, அதுதான் சரிங்களா. ரியல் பாடி இல்லை. அப்போ என்னதாங்க இருக்குது? ஒரு ப்ளஸ் சிம்பிள். ஓப்பனும் க்ளோஸும் ஒரே இடத்துல முடிகிறது, ஒரே இதில் ஒரே ரேட்டில் ஒரே நம்பரில் முடிகிறது தான் இந்த டோஜி பேட்டர்ன். மொத்தம் எத்தனை விதமான டோஜி பேட்டர்ன்ஸ் இருக்குது? இது நார்மல் டோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை ஸ்டாக் மேலேயும் போயிருக்கலாம், கீழேயும் வந்திருக்கலாம். ஆனால் க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நேராக ஒரே இதில் முடிஞ்சுது. இப்போலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு அதுக்கே தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். பையர்ஸும் செல்லர்ஸுமே ஈக்குவல் பொசிஷனில் இருக்காங்க. மார்க்கெட்டை ஏறவும் விட மாட்டேங்கிறாங்க, இறங்கவும் விட மாட்டேங்கிறாங்க. இதை ஒரு மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இதை ஒரு பையர்ஸுக்கும் செல்லருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இப்படி தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் புரியும். நீங்கள் அப்படியே அதை ஞாபகம் வச்சிங்க. பையர்ஸ்க்கும் செல்லருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டியாகவே இதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட மெயினான தீம். இப்போது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த என்ன தான் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எல்லாம் பார்த்தாலும் ஒரு பெரிய ஃபால் வருது, பெரிய ஒரு கிராஷ் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு கிராஷ் நடக்குது. அப்படி நடக்கும்போது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் ஏதாவது பயன் தருமா அப்படின்னா கண்டிப்பாக தராது. நார்மலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படி? இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ், இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு அப்புறம் இந்த டோஜி பேட்டர்ன் வந்தால் இது அப் ட்ரெண்டுக்கு போகும், இந்த டோஜி பேட்டர்ன் வந்தால் இது கீழே வரும் அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில். ஒரு மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டு, ஒரு கிராஷ் இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி ஒரு ஃபண்டமெண்டலாக அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு எல்லாம் நம்ம ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி வச்சுக்க, இந்த ஸ்டாக் சூப்பராக இருக்குங்க, அருமையாக போயிட்டுருக்குங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு யூடியூப்பில் எல்லோரும் நானும் தான், என்னையும் சேர்த்து தான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொரோனான்னு ஒரு தொற்று வந்தோடனே மார்க்கெட் எங்கே போச்சு? 8000 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் என்னாச்சு? ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்னாச்சு? ஒன்றும் கதையாகாது. ஸோ ஒரு நார்மலாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ட்ரெண்டை பேஸ் பண்ணலாம். எப்படின்னா, அடுத்து இந்த பேட்டர்ன் உருவானால் அடுத்து இந்த பேட்டர்ன் இது பாசிட்டிவாக போக போகுது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நான் சொல்கிறத எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களோட பாஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த கிராஃப், ஏதாவது ஒரு சார்ட், ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்து பாருங்கள் மார்க்கெட். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நீங்களும் வீட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாவது, அப்போ தான் இது புரியும். இல்லை, மொத்தம் 4 விதமான டோஜி சொல்கிறாங்க. இது நார்மலாக இருக்கக்கூடிய டோஜி பேட்டர்ன்ஸ். அடுத்து டிராகன் ஃப்ளை டோஜி. இந்த டிராகன் ஃப்ளை டோஜி அப்படிங்கிறது இதுதான். இது ஒரேடியாக இப்படியே இருக்குமானா, இல்லை கொஞ்சோண்டு மேலே கூட நீட்டிட்டு கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்கும். அது கொஞ்சோண்டு மட்டும் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, லோ, ஹை ப்ரைஸ், ஓப்பன், ஹை ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாமே ஒரே ரேஞ்சில் ஒரே நம்பரில் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஹையும் போல் அப்படியே கீழே போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்றது. இதுதான் டிராகன் ஃப்ளை டோஜி. அடுத்து இன்னொரு டோஜி சொல்கிறாங்க, கிராவிஸ்டோன் டோஜி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓப்பன் ஆகிருக்கும் ஒரு இதில் ஒரு மார்க்கெட்டு ஒரு இதில் ஓப்பன் ஆகிருக்கும், ஹை போயிருக்கும், மேலே போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மேலே இருந்து கொஞ்சமாக மேலே போகாத அப்படின்னு சொல்லி செல்லை தட்டி கொண்டு கீழே விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஹை போகும்,
அப்போ லோ ப்ரைஸும் ஓப்பனும் க்ளோஸும் ஒரே வேல்யூமில் ஒரே ரேட்டில் இருக்கிறது தான் இந்த கிராவிஸ்டன் டோஜி அப்படிங்கிறது. இந்த லாங் லெக்டு டோஜி ஒன்று இருக்குது. ஓப்பனும் க்ளோஸும் ஒன்று, இது லோ ப்ரைஸ் அண்ட் ஹை ப்ரைஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த லாங் லெக்டு டோஜிக்கும் இந்த டோஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே ஆனால் ஒரே மாதிரியான தீமை தான் காட்டும், அதுதான் உண்மை. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மார்க்கெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் வேல்யூடாக இருக்காது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா, வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டோஜி கேண்டிலுக்கான ஒரு சார்ட் இது. இந்த டோஜி கேண்டிலுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த டோஜி கேண்டிலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் ஸ்டிக்ஸ் பியரிஷ் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட் பியரிஷை நோக்கி போகும். இதே வந்து புல்லிஷ் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட் புல்லிஷை நோக்கி போகும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கலாம். இது எப்போதும் மிடில் தான் யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த டோஜி பேட்டர்ன் நமக்கு வலியுறுத்தும் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டோஜி பேட்டர்ன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இருந்த மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் அதுக்கப்புறமும் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டை நோக்கி நேராக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் ஃப்ளை டோஜி. ஏற்கனவே சொல்ல மாதிரி தான், ஹை ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ஒரே நம்பரில் இருக்குது. கீழே வந்தது, ஆனால் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேலே போன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மேலே ஒரே க்ளோசிங்கில் பண்ணிட்டாங்க. ஓப்பன் ஆனது ஹைக்கு போல் லோவுக்கு வந்தது, ஆனால் மறுபடியும் க்ளோஸும் அதே நம்பரில் போய் ஆயினனால இது என்ன, அடுத்து ஓப்பன் பண்ணுற கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி நேராக போயிடும். அதுதான் மேக்ஸிமம் சப்போர்ட் லெவலில் தான் இது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த அப் ட்ரெண்டை வச்சு இதை பேஸ் பண்ணி அப்போ ட்ராகன் ஃப்ளை டோஜி ஓப்பன் ஆகி அடுத்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சப்போர்ட் லெவலுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் லெவலுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி தான் போகும். அதனால தான் இப்படி போட்டிருக்கிறேன். பையர்ஸ் வந்து நிறைய அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த ட்ராகன் ஃப்ளை கிடச்சதுன்னா அடுத்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் காமிச்ச ட்ராகன் ஃப்ளை டோஜி. இங்கே பாருங்கள், ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நேராக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உங்களுக்கே புரியுதுங்களா? நீங்களும் இதே மாதிரி நிறைய சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் இதே தான், இதே ட்ராகன் ஃப்ளை டோஜி. இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆனது, இதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது, உடனே நேராக மேலே போயிடுச்சு. இதுதான் ட்ராகன் ஃப்ளை டோஜியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராவிஸ்டோன் டோஜி. இந்த கிராவிஸ்டோன் டோஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஹை இப்படியே மேலே போனது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர் மேலே போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணியோ ஏதோ ஒரு காரணத்தினாலையோ அதுக்கு மேலே போக விடாமல் அந்த க்ளோசிங்கும் ஓப்பனுக்கும் நேராகவே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த லோ ப்ரைஸ்லேயும் அதே லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும், செல்லர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது தான் இந்த கிராவிஸ்டோன் டோஜி. இதுக்கப்புறம் ட்ரெண்டு எப்படி போகும், கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் இந்த கிராவிஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகுது. அப்படின்னாலே இது வந்து மேக்ஸிமம் 95% வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது தான் இந்த கிராவிஸ்டன் டோஜியோட சிம்பிள். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிராவிஸ்டன் டோஜி ஃபார்ம் ஆச்சு, மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஷன் ஆஃப் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. இதுதான் நான் இதுக்கு ஓரளவு தான் சார்ட்டை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் போயிட்டு ஒவ்வொரு சார்ட்டாக எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் இது வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் அடுத்து நம்ம இன்னொன்று பார்க்க போகிறது லாங் லெக்டு டோஜி. இந்த லாங் லெக்டு டோஜியும் நார்மல் டோஜியும் ஒன்று தான், அப்படியே வச்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ லாங் லெக்டு டோஜியோ இல்லை இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ, இது 40-60. இங்கே பாருங்கள், லாங் லெக்டு டோஜிங்கிறது இது இருக்கிறது 50-50 இருக்கிறது நார்மல் டோஜி. 40-60 ஓப்பன் ஆகுது லாங் லெக்டு டோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் லாங் லெக்டு டோஜியும் நார்மல் டோஜியும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா,
அதோட அடுத்த கேண்டில் என்னவா கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ, இப்போ பியரிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, அந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே இல்லை புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அடுத்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்து அது வரக்கூடிய இது வந்து புல்லிஷாக இருக்க போகுது, மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு தான் இந்த நார்மல் டோஜிக்கும் லாங் லெக்டு டோஜிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை உங்களுக்கு காமிச்சேன். இந்த பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் லாங் லெக்டு டோஜிங்கிறது நார்மல் சைஸை விட மேலேயும் கீழேயும் பெருசாக இருக்கும். ஒன்று மேலே பெருசாக இருக்கலாம், இல்லை கீழேயும் பெருசாக இருக்கலாம். இதுதான் லாங் லெக்டு டோஜி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ரியல் டைமாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா இது ரிலையன்ஸோட இப்போயே பாருங்கள், இப்போது 5 டே சார்ட் இப்போ கரண்ட் இதில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரே நேரத்தில் 2 டோஜியும் ஃபார்ம் ஆகிருக்கு 5 டே சார்ட்டில். இங்கே பாருங்கள், ட்ராகன் ஃப்ளை டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேராக பையர்ஸ் கொண்டு வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ளை டோஜிக்கு அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் சார்ட்டை பாருங்கள், இங்கே பாருங்கள் இதே மாதிரி கிராவிஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் என்ன வந்தது, கிராவிஸ்டோன் டோஜிக்கு அப்புறம் வந்தது பாருங்கள் டவுன் ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் வந்துடுச்சு. அதுதான் இதுதான் இதில் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரே இதில் நான் ரெண்டையுமே காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டோஜியாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது வந்து என்னன்றது தெரியும். இந்த கிராவிஸ்டன் டோஜிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மார்க்கெட்டை பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போயிட்டு ஒரு பிரேக் அவுட் எடுத்து மறுபடியும் மாறப்போகுது. இப்போ பையர்ஸ் நிறைய போயிட்டுருக்காங்க, இல்லை செல்லரிங் சைடு போகிறாங்க அப்படிங்கிறதப்ப இந்த கிராவிஸ்டன் டோஜி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். இதைத்தான் பிரேக் அவுட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதில் எது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த கிளாஸஸில் ஹேமர் கேண்டில் அப்படின்னா என்ன, ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.